இன்றைக்கி ஆதியனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்டான ராகி பனானா கப் கேக் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதோட ரெசிபி உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். அதுக்கு ஒரு நல்ல பழுத்த செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் பனானா கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு செவ்வாழை இருந்தனால நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1/2 கப் ராகி பவுடர், 1/4 மைதா, 1/4 கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1/2 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்த ரெட் பனானா கூட ஒரு ஹோல் எக் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எக் வேணானா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 கியூப்ஸ் ஆஃப் பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கணும். வெட் இன்கிரீடியன்ட்டில் கொஞ்சமாக பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மில்க் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க பனானா எக்கை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கப் கேக்குங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பட்டரே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி கப் கேக் செய்ய போகிறதுனால அந்த டின் எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு கேக் வேணும்னா கேக் டின்னில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மில்க் சாக்லேட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஆதிக்கு கொடுக்குறேன், அவனுக்கு நல்லா சாக்லேட்டியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையா சாக்லேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸுக்கும் நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக வீட் ஆட் பண்ணிக்கலாம். ராகி வேண்டாம்னா ஃபுல் வீட்லேயே செய்யலாம், இல்லை ஃபுல் மைதாலையும் செய்யலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 கப் கேக்ஸ் வரும். கப் கேக் ஹோல்டரில் ஒரு இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பேட்டர் வந்துட்டு போர் பண்ணி நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணி எடுத்து தரேம்மா. இன்னும் ரெடி ஆகலை, பேக் பண்ணிக்கலாம். கொடு. ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, இடையில ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு குக்காக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக 26 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லா பேக் ஆகிருந்துச்சு, அதனால் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.